ரொம்ப பசியோடு இருந்த காலேஜ் படிக்கிற பையன், அங்க காய்கறி கடை வச்சிருந்த ஒரு பாட்டிகிட்ட போய், "பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல பாட்டி" அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பாட்டி, "தம்பி நீ நினைக்கிற அளவுக்கு நிறைவா என்கிட்ட இல்ல. என்கிட்ட குறைவா தான் இருக்கு. ஆனா அதுலேருந்து என்னால முடிஞ்சத நான் தரேன்னு" சொல்லி அவனுக்கு 2, 3 கேரட் சாப்பிட குடுத்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, "நீ உன்னோட ரூமுக்கு போய் வேணா நீ சமைச்சு சாப்பிடுப்பான்னு" சொல்லி கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் குடுத்தாங்க. இத அவன் வாங்கி வச்சுட்டு, "பாட்டி என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே பாட்டி" அப்படின்னோன்னே, "உன் கை குடுப்பா போதும்ன்னு" சொல்லிட்டு கைய ஷேக்கன் பண்ணி அனுப்புனாங்களாம். இந்த பையன் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அந்த பாட்டி செய்த காரியமும், அவனுக்கு சொன்ன விஷயமும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினனால, அவன் வந்து ஒரு ஆதரவற்றவர்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள காப்பகத்த ஏற்படுத்தி வச்சிருந்தானாம். அதில அந்த பாட்டி சொன்ன அந்த வாக்கியத்த எழுதி வச்சிருந்தான். "நிறைவா இருந்தா நினைச்சத கொடு. குறைவா இருந்தா முடிஞ்சத கொடு. ஒண்ணுமே இல்லையா உன் கைய கொடு" அப்படின்னு. இதே மாதிரி தாங்க வேதத்தில ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "பலவீனரை தாங்கவும், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம்" என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். இந்த உலகத்தில தெய்வ அன்ப காட்டுறதுக்கு தான் கர்த்தர் நம்மள வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையும் தேவனுடைய அன்ப நம்ம காட்ட முடியுங்கிறத மறக்காம தெய்வ அன்பை காட்டுவோம். காட் பிளெஸ் யூ.